ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145:18. சங்கீதம் 145:18. இரக்கமுள்ள தேவனே, இந்த உயிர் தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்துக்குள்ள நீர் எங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறீர் கத்தாவே. இதில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தி தாரும். அரியரை மறைத்து நீ பேசும்படியா வேண்டிக் கூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரே நோக்கி கூப்பிடுங்கள். தலைப்பதுதான், கர்த்தரே நோக்கி கூப்பிடுங்கள். சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் என்ன இருக்கிறாரா? சமீபம். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட வந்திருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கேட்கிற காரியத்துக்கெல்லாம் அவர் பதிலளிக்கிறதான தேவன். இதுவரைக்கும் கர்த்தர் கூப்பிட்ட காரியங்களுக்கு பதில் அளிக்காமல் இருந்ததே கிடையாது. பாரு, நானே நினைக்கிறேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு, எனக்கு நன்மை செய்தாரு. கீழே விழுந்திருந்தேன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் தான் என்னப்பா வழுக்கியப்பா. ஏசப்பா நினைக்க கூட முடியல. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கு. இன்னைக்கு நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். உண்மையாகவே நீங்கள் கூப்பிடுற சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இந்த 2 நாளாகமே 7:15 இந்த ஆலயத்தில் இந்த கூப்பிடுற சத்தத்துக்கு அவரோட கண்கள் திறந்தவைகளும் காதுகள் கவனிக்கிறது. ஆலயத்தில் வந்து ஆண்டவரே கூப்பிடுறோம், உங்களோட வேதனைகளே கத்தர் காண்கிறார். கத்தர் உண்மையாகவே உங்களோட சத்தத்துக்கு கத்தர் இறங்கி உங்களுக்கு விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசையா 55:6 வாசிப்போம். ஏசையா 55:6. கர்த்தரே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரே தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரே நோக்கி கூப்பிடுங்க. அத்தனை நோக்கி கூப்பிடுங்க. என்னென்ன காரியத்துக்கா, எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரே தான் நோக்கி கூப்பிடணும். கர்த்தரே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரே தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரே நோக்கி கூப்பிடு. இந்த கால வேளையில் எவ்வளோ தேவைகளோட, எவ்வளோ பிரச்சனைகளோட நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் காண்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் கேட்குற காரியத்துக்கு ஒரு பதிலோடு இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு சமீபமாயிருந்து கூட கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். அது மட்டுமல்ல, எரேமியா 33:3 வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு கர்த்தர் செய்வார். இந்த வாழ்க்கையில், இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்க ஒருத்தரும் வெக்கப்பட்டு போனதே இல்லை. நம்ம ஆண்டவரே தான் நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்வார். எத்தனையோ காரியங்கள் இந்த வருஷத்தில் நடக்க வேண்டியது இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நீங்கள் கேட்கிற காரியத்துக்கு இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், எல்லா நாளிலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இனி என்னென்ன நினச்சுன்னா, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரு அதுதான் நான் சொல்ல போகிறேன். முதலாவது, கர்த்தரே நோக்கி கூப்பிட்ட மோச தேவனே நோக்கி கூப்பிட்டார். யாத்ராகமம் 15:25. யாத்ராகமம் 15:25. இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது, மாறாவில் போகும்போது தண்ணி இல்லை. தண்ணியை காட்டின தண்ணி என்ன இருந்துச்சுன்னா குடிய பார்க்க கசப்பாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை நீ வெட்டி போட சொன்னாங்க. அந்த மரத்தை வெட்டி போடும்போது கர்த்தர் அந்த தண்ணீரை மதுரமாக்கி மாற்றினார். இஸ்ரேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் நடந்து போன பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரே போட்ட உடனே
அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களே சோதித்தார். போகிற பிரயாணங்களில் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் சோதித்தார். தண்ணியே கத்தர் என்ன பண்ண, கசப்பான தண்ணீர். கத்தர் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்தார், பிரயாணங்களில் கூட அதுபோல் நம்மட வனாந்தர பிரயாணத்திலும் கசப்பான பகுதிகள் இருக்கும். ஆனால் அந்த கசப்பை எல்லாம் கத்தர் என்ன மாட்டுவாரா, மதுரமாக, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவன். நம்மட கசப்புகள் சில மனிதரோடு நம்ம பயங்கர கசப்புகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர் சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே கோபம், கசப்பு, வைராக்கியம் வைத்திருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம மன்னிக்கணும். நம்ம ஆண்டவரே தெரிந்த பிள்ளைகள் மன்னிக்காவிட்டால் யார் உலகத்தான் மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனபடினால நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த நாட்களில் யாவரோடு சமாதானமாயிருக்கும், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் எபிரேயர் 12:14 வசனத்தின்படி யாவரோடு சமாதானமாயிருக்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுவார், மாறாவின் கசப்பை மதுரமாக்கினதான தேவன். அநேக ஜனங்கள் கசப்பு வைராக்கியத்தோடு நமக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க, இனஜன பெந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணோம், அவங்களோட முன்னால் கர்த்தர் நம்மளே ஒரு சாட்சியாக கர்த்தர் மாற்றணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கசப்பு மதுரமாக்கி கொடுத்தது போல கசப்பான ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணணும், நமக்கு வாழ்க்கையில் மதுரமாக கர்த்தர் மாற்றி தருவார். அது மட்டுமல்ல, அது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணங்களில் எவ்வளோ சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்துச்சு. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இருந்துச்சு அவங்களுக்கு. எத்தனையோ 10 முறையா முறுமுறுப்பை பற்றி சொல்லுவாங்க. அந்த இடத்துல கத்தர் சோதிச்ச இடத்துல எல்லாம் கத்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்கள நடத்தினாங்க. இந்த வனாந்திர பிரயாணத்தில் நமக்கு பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனாலும் நமக்கு முன்வைத்திருக்கதான இயேசு எல்லாவற்றையும் சகித்து போனார். இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு ஒரு மாதிரியை தான். அவங்க எப்படியோ கனான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கத்தர் அவங்களுக்கு, அதே போல் நம்மளுக்கு நாட்களில் வரதான பாடுகள், கஷ்டங்களை மேற்கொண்டு போகும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கத்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். முதலாவது மோசே என்ன பண்ணாங்களோ, கூப்பிட்ட சத்தத்தை தேவன் கேட்டார். ரெண்டாவது சிம்சோன் என்ன பண்ணிட்டாங்களே, கத்தரே கூப்பிட்டானா, அவன் சத்தத்தை தேவன் கேட்டான. அவனை பற்றி நமக்கு தெரியும். எங்கே வசனம் வாசிக்க கூட ஒருத்தர் இல்லையே. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 19 வாசிக்கணும். நியாயாதிபதிகள் 16:19 வாசிங்க.
பாரு என்ன பண்ணாங்கன்னு நினச்சுன்னா, சிம்சோனுக்கு ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணலாம். தெலீலாள் மடியில் படுத்து கறந்துட்டு அவன் கேட்குறா, அவனை 7 ஜடை வச்சுருந்தான், இது எதில் அவனுக்கு அந்த ஜடை போகும்னு கேட்டான். எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டாங்க, அதில் ஒன்றும் போகல. கடைசி என்ன சொல்லிட்டான், என் முடியில தான் இந்த வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டான். கடைசி அந்த முடியை வெட்டின பிறகு என்ன பண்ணிச்சு, அவனுக்கு பலனெல்லாம் அட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாங்க, அவனை வந்து பல விதமாக சோதிச்சுட்டு அவன் தலையே அவன் தலையின் மயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்க. அந்த பலம் அவனுக்குள்ளே வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமான பலம் வந்துச்சு. அப்போ அவனே கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்களாம். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தீனின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாய் ஏறக்குறை எத்தனை பேர் இருந்தாங்களா, 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுறதை பார்த்து கொண்டார்களா. கத்தர் என்ன பண்ணார், போன பலனே கத்தர் அவனுக்கு திரும்பி வந்துச்சு. அவன் சொல்லிட்டா, எனக்கு பிடிக்கிறதுக்கு சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டவனோட வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளே நான் தடவி காட்டும் என்றார்கள். அப்போ அவன் பலமாக யோசித்து தான், அவனுக்கு ஞானம் இருக்குது. அவ்வளோதான், அந்த தூண்களை பிடிச்சாங்க. அவன் உலகத்தில் இருக்குவதிலும் மறிக்கிற நேரத்தில் என்ன பண்ணாங்க, அதை பிடிச்சு எவ்வளோ பேர் சத்தாங்க. அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சுன்னா, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வே பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படி இந்த இரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னே நினைத்தருளும் தேவனே பலப்படுத்து என்று சொல்லி என்ன பண்ணான், சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களும் ஒன்றே தன் வலது கையிலும் மற்றொன்றே தன் இடது கையிலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிசரோடு கூட மடிக்க கடவுதென்று சொல்லி பலமாய் சாய்ந்து அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேல் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அப்படிப்பட்ட காரியத்தை சிம்சோனை கொண்டு கத்தர் செய்தார். கத்தர் பாரு, ஒவ்வொருத்தரையே கொண்டு என்னென்ன காரியங்களை செய்தார். நம்மளே கொண்டு தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது மோசையோடு கூட கத்தர் இருந்தார், 2வது சிம்சோனோடு கத்தர் இருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சிம்சோன் வந்து என்ன என்னாகமோ ஜட்ஜஸ் என்ன நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 15-18. அவன் தேவனிடத்தில் கேட்டான். என்னன்னா, அவன் வந்து 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரே நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிற, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனை இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோன்னு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை எவ்வளோ பேரை கொண்டுட்டாங்களாம். அந்த கர்த்தர் அவன் மூலமாக பெரிய அற்புதங்கள், முதல்ல 300 நரிகளை பிடித்து பந்தங்களை வாலோடு வாலு கட்டி அதே இது பண்ணிட்டாங்களாம். 2வது புது கயர்களால் அவனை கட்டி கண்மையிலிருந்து கொண்டு போனார்களாம். கத்தர் அந்த இடத்துல எல்லாம் சிம்சோனோடு கத்தட கரை இருந்துச்சு. அவன் பலம் பட்டு போகாமடி கத்தர் அவனோடு கூட இருந்ததினால அவனே கத்தர் பலப்படுத்தினார். அதே போல் எங்கே போனாலும் நமக்கு பரிசுத்தாவின் பலம் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட சாத்தானிய கோட்டைகள் நமக்கு எதிராக நின்றாலும் அதை ஜெயிக்கக்கூடியதான கிருபையை கத்தர் நமக்கு தரார். சிம்சோனோடு கத்தட கரை இருந்தது, மோசையோடு கத்தட கரை இருந்தது. அடுத்தது கத்தரே கூப்பிட்ட சாமுவேல் தேவனை நோக்கி கூப்பிட்டார். கத்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15-11. சவுலே ராஜாவாக்குனது ஆருக்கு, தாவீதுக்கு என்ன ஆனாச்சா,
மனஸ்தாபமாக இருந்தாங்களோ. அதே போல் கர்த்தர் இந்த நாட்களில் தாவீதோடு இருந்த சாமுவேலோடு இருந்த தேவன் நம்மோடும் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து துக்கப்படக்கூடாது. அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளோட காரியங்களில் கர்த்தர் நமக்கு அந்த கர்த்தர் சொல்கிறார், நான் சவுலே ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளே நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதே போல மற்றவங்களுக்கு மனவேதனை கொடுக்குறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை ஒரு இடத்துல கர்த்தர் வைத்தனால் அந்த இடத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஒரு பாடம், நமக்கு ஒவ்வொருத்தரையும் நமக்கு ஒரு பாடமாக நமக்கு காட்டுறார். அவங்க எப்படி இருந்தாங்க, அதே போல் நம்மளும் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாய் அந்தந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஒவ்வொருத்தரையும் எடுத்து காட்டுகிறோம். முதல்ல மோசே எப்படி இருந்தான், ரெண்டாவது சிம்சோன் எப்படி இருந்தான், மூன்று சாமுவேல் எப்படி இருந்தாங்க, அடுத்தது கர்த்தரே நோக்கி கூப்பிட்ட தாவீது எப்படி இருந்தாங்க. 2 சாமுவேல் 22:7 வாசிங்க. 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே ஆரே நோக்கி கூப்பிட்டாங்களா, கர்த்தரே நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனே நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு. நீங்கள் ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க, வேதனையோடு வந்திருக்கேன். அத்தனை என்கிட்ட சொன்னார் இன்றைக்கி காலையில். எத்தனையோ பேர் கண்ணீரோட, சகோதரி மாதிரி நிறைய பேர் கண்ணீர் வடிச்சுட்டு இந்த ஆலயத்தில் வரதே கர்த்தர் எனக்கு காட்டினார். இன்றைக்கி நிறைய பேர் கண்ணீரோடு வந்திருக்கு. ஆலயத்தில் தான் நம்ம கண்ணீரை வடிக்க முடியும். இங்கிருந்து தான் கர்த்தர் நம்மளோட கண்ணீரை காண்கிறதான தேவன். வீட்டில் இருந்தாலும் ஜெபிச்சா கேட்பான், ஆனால் ஆலயத்தில் வரும்போது நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், சில ஆட்கள் உள்ள நுழையும் போது அவங்க கண்ணீரோடு வராங்க, அவங்க துக்கத்தோடு வராங்கன்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னார். அதே போல் கர்த்தர் என்ன பண்ணார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவன் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனே நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்டான். கூப்பிடுதல் அவரோட செவிகளில் போயிட்டு. நம்ம இந்த காலை வேளையில் வேதனையோடு வந்திருக்கீங்க, கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, துக்கத்தோடு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் சமாதானம் இருக்கும், ஆனால் சில காரியங்கள் வரும்போது நம்மளோட வேதனை, நம்மளோட துக்கம் யாரிடத்துல போய் சொல்லவும் தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கா. உங்களோட வேதனைகளை கர்த்தர் காண்கிறார், கண்ணீரே காண்கிறார். கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நம்மளோட கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார். அவட கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரு. அதே போல் இந்த நாளுக்கு நம்ம நெருக்கத்தில் கர்த்தரையை நோக்கி நீ எந்த காரியத்துக்காக கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குறையோ, கர்த்தர் உன் கண்ணீரை கேட்டு உனக்கு பதிலளிக்கிற தேவனாக உன் அருகாமையில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 120 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் நம்மட நெருக்கத்தில் யாரையை நோக்கி கூப்பிடணும், தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். அவரோட கண்ணுகள் திறந்தவளும் காதுகள் கவனிக்கிறதுமா இருக்குது. ஒவ்வொரு வேளை நம்ம தேவனிடத்துல தான் போய் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதப்பா, எனக்கு இந்த பாடு இருக்குதப்பா, என்னை நீ கண்ணோக்கி பாரு. இந்த கர்த்தர் தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளோட ஜெபத்துக்கு வேண்டுதல்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 50:15 வாசிப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ நம்மளை ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டேனே, கர்த்தர் நம்மளை விடுவித்தாரா இல்லையா பாருங்க. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு அந்த வசனமே கர்த்தர், எனக்கே கர்த்தர் ஆபத்து வந்துச்சு, கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே, மாமாரை பாதுகாத்தாரே, அந்த சகோதரியை பாதுகாத்தாங்களே, இவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. செய்கிற நன்மைகளை நம்ம நினைக்கணும். ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரப்பா, அந்த வாசனம் பாரு, கர்த்தரே கொடுத்தாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, நன்றி அப்பா. இந்த பாம்பிலிருந்து விடுதலை பெற முடியுமா? நேற்றைக்கு நான் ஒன்று பார்த்தேன், யூடியூப்பு திறக்கும் போது பெரிய சர்ப்பம், இது எங்கே இருக்குதோ தெரியல, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கோ எனக்கு தெரியல. அந்த காட்டுவாசி ஒரு மனுஷன் பின்னால் போகுது, அந்த அந்த பெரிய சர்ப்பம், இவ்வளோ பெரிய சர்ப்பம், அது உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் நேற்றைக்கு. நான் இதை யாராலும் கொல்ல முடியாது. நான் ஒரு இடத்துல ஆலயத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு கனவு காட்டினார். நான் ஜெபிக்கும் போது காட்டினாங்க, அந்த ஆலயத்துக்குள்ளே, சிங்கில்ல சிபிஎம்முக்குள்ளே
பெரிய கிணறு இருக்கு, ஆலயத்தின் நடுவில் ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய சர்ப்பம் இப்படி மேலே தலை வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஆனால் அங்கே பெரிய பிரச்சனைகள் இருந்து, இங்கெல்லாம் மதுரையில், ஆனால் பெரிய பிரச்சனை தான் அந்த சபையில், அப்படிப்பட்ட சபையில். ஆனால் கத்தர் அதுலேருந்து கடைசி நான் வரும்போது ஒருத்தருக்கு பேச மாட்டாங்க, யாருக்கிட்டே பேச மாட்டாங்க, வருஷக்கணக்காக பேச மாட்டாங்க. நான் ஒரு திருவிருந்தில் சொன்னேன், காலு கழுவி திருவிருந்து வச்சேன். யாருக்கிட்ட பேசல, அவங்கள்ட்ட காலு கழுக சொன்னேன் அன்னைக்கு. ஆனால் பெரிய சமாதானத்தை உசிலம்பட்டியில் நான் இருக்கும்போது, கள்ளர் ஜாதி அங்கே எல்லாம் அந்த கள்ளர் ஜாதி ஜனங்கள் தான் அங்கே. ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஆறுகிட்ட அவங்ககிட்ட இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. கத்தர் எங்கிட்ட சொன்னார், காலு கழுவி, நான் தான் எல்டர் சிஸ்டர், காலு கழுவி திருவிருந்து வச்சாங்க. ஆனால் ஒருத்தருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினேன் நான் அந்த காலத்துலேயே. அப்போ அதே மாதிரி நேற்றைக்கு யூடியூப் திறந்தா ஒரு பாம்பு, இவ்வளோ பெரிய பாம்பு, யாராலையும் கொல்ல முடியாது. நான் பார்த்துட்டு இந்த காட்டுவாசிகளை அந்த நான் ஷூ பார்க்க போகும்போது அந்த ஆள் அங்கே அங்கேயே தெரில, ஒரு கருப்பு மனுஷன் இப்படி இருப்பாங்க, மூக்கெல்லாம் இப்படி ஒரு மாதிரி வச்சு. அந்த மனுஷனை பார்த்தாங்க இந்த பாம்பு. இவர் முன்னாலே ஒரு ஆமை மேலே போயிட்டு இருக்குது. அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுது, இவருக்கு பின்னாலே தொத்தி வருது. இந்த பாம்பு இந்த மனுஷன் என்ன பண்ணுது, ஆமை மேலே போயிட்டு அவன் கையில் ஒரு பெரிய குத்துற சூளை ஒன்று வச்சிருக்கிறான். அப்போ அவன் ஓடி 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 அவங்க கேங்கு ஆட்கள்கிட்ட போய் சேர்றாங்க. ஒரு 10-25 பேர் ஒன்றா இருக்கிறாங்க, அவங்க கூட போய் சேர்ந்தான். இது இவனை துரத்திட்டு வருது. அங்கே ஒரு வலை வச்சிருந்துச்சு, அந்த பெரிய வலைக்குள்ள அந்த பெரிய சர்ப்பம் உள்ளே போய் ஏறிச்சு. இவனுங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சபைக்கு சர்ப்பத்தை அது வலைக்குள்ள வச்சுட்டு இவனுங்களும் அந்த சூலத்தை வச்சுட்டு 10-25 பேர் இருக்குது. அப்படி ஓடி போய் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய விறகு போட்டு நெருப்பு போட்டுட்டாங்க, பெரிய சூளை. அதில் கொண்டு போய் இந்த சர்ப்பத்தை ஏற்றிட்டான். செம்ம உள்ளே கொண்டு போய் ஏற்றி அது எரிஞ்சிச்சு. எரிஞ்ச போகிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, அங்கே ரவுண்டாக உட்காந்துருந்து, அவனுக்கு தான் என்னென்னா தின்றவங்களாச்சு, எல்லாரும் ஆளுக்கு பிச்சு பிச்சு அந்த சதையை சாப்பிட்றாங்க. பார்த்தியாடா, உலகத்திற்கு ஒன்றும் தெரியாதவனுக்கு இவ்வளோ அறிவு கத்தர் கொடுத்துருக்குதே. காட்டில் இருக்கிற காட்டுவாசி பாருங்க, நான் அந்தமானில் போவோம் பார்த்தேன், காட்டுவாசிகள் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, எங்களை காட்டினாங்க. அங்கே பாருங்க, கையெல்லாம் காட்டாதீங்க, வெளியே கருப்பு மனுஷன் உடையெல்லாம் கிடையாது, அப்படியே நின்றுட்டுருக்கு காட்டுவாசிகள். அப்போ தான் நான் பார்த்தேன், ஓஹோ இப்படி இருக்குதே காட்டுவாசிகள்னு. ஆனால் அதுங்களை ஒன்றும் யாரும் பார்க்க விட மாட்டாங்க, வெளியே நின்றுட்டுருக்குது. நம்ம ரோட்டில் போகும்போது இப்படி பார்க்கல அங்கே நிற்கிறத. அப்போது அதே மாதிரி இந்த மனுஷன் பாருங்க, ஒரு உலகத்தானே ஆண்டவரே தெரியல, அவன் பாரு பிசாசை எரித்து அந்த சதையை எடுத்து தின்றான். அப்போ பாருங்க, அவனுக்கு அந்த அதிகாரம் வல்லமே கத்தர் கொடுத்துருக்கு பாரு. அவனை உலகத்தில் இருக்கிற அவன் காட்டுவாசி, அவ்வளோ பெரிய சர்ப்பத்தை அவன் கொன்னுட்டு அவன் ரவுண்டாக உட்காந்து எல்லாரும் அது பிச்சு பிச்சு சதையை அப்படி கடிச்சு தின்னுது. இப்படி ஒரு பலனே கத்தர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு உலகத்தில் எவ்வளோ விதமான பிசாசுகள் சோதனை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த பிசாசோட ஜெயிக்கக்கூடிய வல்லமே அவனுக்கு கத்தர் கொடுத்தா, நம்ம ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்ற நமக்கு கத்தர் தரமாட்டாரா? தருவாரா இல்லையா? அல்லேலூயா. தூங்குற நேரம் அல்ல, இது கத்தரோட சத்தத்தை கேளுங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அதனால சொல்கிறேன். இப்படிப்பட்ட பிசாசின் மத்தியில் தேவ பலனே நீங்கள் கேட்ட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்ன ஆபத்து பாருங்க, அம்மா பாம்பு வந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அதுகிட்ட பேச முடியுமா? யோசித்து பாருங்களேன், அவ்வளோ பெரிய சர்ப்பம். அந்த பிள்ளை கழுத்துக்குள்ளே கொப்பளத்துலலாம் தண்ணி ஊற்றிச்சு, எவ்வளோ வேதனை இருக்குது யோசித்து பாருங்க. கழுத்தெல்லாம் கொப்பளவாயிடுச்சு. எனக்கு கேட்டது எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ஏன்னா பிசாசுன்ற போராட்டம். அதே போல் நான் எங்கே விசிட்டிங் கிளம்பினாலும் முதல் ஒரு 10 நிமிஷம் நின்று, ஆண்டவரே நான் போகிறோம்ப்பா, போகிற இடத்துல இந்த ஆபத்து வீத்து வரக்கூடாது, அந்த பிசாசின் வல்லமே எதிர்க்கக்கூடிய பலனே எனக்கு தாரும் ஜெபிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன் எப்போவுமே. அப்போ கத்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவர் அவர் தான். அதுபோல் நீங்களும் என்ன பண்ண, வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க. எங்கே போனாலும் சும்மா இறங்கி போயிடாதீங்க, கொஞ்சம் நேரம் நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க எங்கே போனாலும். நான் சிஎஸ்ஐக்காரி வீட்டில் பார்த்துருக்குறேன், பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தான், அவன் இப்போ இல்லைங்க. என்னைக்கு நான் சில சமயத்தில் அவங்க வீட்டுக்கு போவோம், அவன் இறங்கும் போது அந்த மனுஷன் நெற்றியை மேலே சிலுவையை போட்டு அவளுக்கு தெரிஞ்சு ஜெபத்தை பண்ணி அனுப்புகிறான். அதே போல் எல்லாரும் வேலைக்கு போகிறோம், கத்தர் பாதுகாக்கணும். ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தில் நடக்கிறது என்ன, நம்ம போகிற வழி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எவ்வளோ ஆபத்துகள் விபத்துகள், அந்த ஆபத்து நேரத்தில் கத்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் என்ன வசனப்பா,
சங்கீதம் 50:15. அடுத்தது சங்கீதம் 118:5 வாசிங்க. சங்கீதம் 118:5. கத்தர் நெருக்கத்தில், எல்லாருக்கும் நெருக்கம்தான். விசாலத்தில் கத்தர் கொண்டு வருவார். உங்கள் நெருக்கத்தை கத்தர் மாற்றுவார். எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, வாகனம் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாடகை கொடுக்க முடியல. எவ்வளோ பேர் இல்லை வாடகை. இப்போ எல்லாம் 10,000 கம்மி வீடே இல்லை. சின்ன வீட்டு கூட 10,000. ஆனால் கத்தர் என்ன பண்ணுறாரு? அந்த நெருக்கத்திலிருந்து கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன். கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில். கத்தர் நமக்கு சொந்த வீடே கத்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொந்த வீடு வேணும். என் காலத்திலே நான் இருக்கும்போதே வீடு வாங்கி ஜெபிச்சுட்டு போனது எனக்கு ஆசை. பேட்டையில் இருக்கும்போது எத்தனையோ கூரை வீடு, எத்தனையோ பேருக்கு வீடு கத்தர் கொடுத்தாரு அங்கே. அதே போல் இந்த இடத்துலையும் வந்து பிள்ளைகளுக்கு வீடுகளை கொடுத்துருக்கிறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல். நெருக்கத்திலிருந்து கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கப்படுறதான நேரத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடு. கத்தர் என்னை கேட்டறி கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைப்பார். நம்மளை விசாலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்க நிலவரத்தை கத்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ நம்ம எத்தனை பேரை பற்றி சொன்னோம்? முதலாவது ஆறு தேவனை நோக்கி கூப்பிட்டான்? மோச தேவனை நோக்கி கூப்பிட்டான், கத்தர் அவனுக்கு பதிலளித்தார். அதான் கத்தரையை நோக்கி கூப்பிட்ட சிம்சோன் கத்தரையை நோக்கி கூப்பிட்டான். மூன்றாவது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட சாமுவேலு. நாலாவது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட தாவீது. அடுத்தது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சத்தத்தை தேவன் கேட்டார். 1 ராஜா 17:20 வாசிப்போம். 1 ராஜா 17:20. என்ன பண்ணாங்க? அது கதையை நமக்கு தெரியும். எலியாவுக்கிட்ட தேவன் சொன்னாங்க, நீ போ சொன்னாங்க. எங்கே போய் இருந்தாங்களா? போகிற வழியில் ஒரு விதவையை பார்த்தாங்களாம். விதவுகிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணீர் கேட்டாங்களாம். தண்ணி கேட்டு அதை எடுத்துகிட்டு போகும்போது சொன்னாங்களே, ஒரு அடையோடு எனக்கு இருக்கிறதே கொடுங்கப்பா. அவள் சொல்கிறா, நானும் என் பிள்ளையும் இன்றைக்கி சாப்பிட்டு சாகிறதுக்கு தாங்கப்பா இந்த 2 விறகு பெருக்கிட்டு இருக்கேன், முதல்ல எனக்கு கொண்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு? அவன் சொந்த ஊழியக்காரன் சொன்னதே கேட்டு முதல்ல அவருக்கு ஒரு அடை கொண்டு கொடுத்தாங்களாம். கத்தர் என்ன பண்ணிட்டாரு? கத்தர் அந்த அடையை வாங்கி சாப்பிட்ட பிறகு அவட பானையில மாவு கலத்தில் குறைஞ்சச்சா? குறையில்லை. அது யாருக்கு கொடுத்தோம்? தேவதூதனுக்கு. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வராங்க. எங்கள் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அவ்வளோ தெரியல. 2 ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போகும்போது மத்தியான வேலையில் ஏறி வந்துச்சா ஊழியக்காரங்க. ஆனால் எல்லா வீடுகளுக்கு நம்ம போனாலும் அவங்க நம்மளை உபசரிக்கிறாங்க. நான் என்ன யாரும் இது வரைக்கும் உபசரிக்காமல் இருந்ததே கிடையாது. என்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க. அப்போ அந்த 2 ஊழியக்காரங்க சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போனாங்களாம். அப்போ தான் அவங்க வீட்டுக்காரையா வேலை விட்டு வருமா சாப்பாடுக்கு. பார்த்தானா கொஞ்சோண்டு தான் அவருக்கும் அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்கோ தெரில, கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்துச்சா. சரி, ஊழியக்கார் மத்தியானம் ஏறி வராங்களேன்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர்ஸுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஜோமணி போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்காரையா வந்தாங்களாம். சமைக்கிறதுக்கும் நேரம் இல்லையா. அவங்க திரும்பி மறுபடியில் பானையில் போய் பார்த்தா எடுத்த சாப்பாடுக்கு மேலே அதில் சாப்பாடு இருக்குதா. அப்போ தான் சொன்னாங்களா, ஐயோ கத்தர் எவ்வளோ பெரிய தேவன், உங்களுக்கு நான் சாப்பாடு தந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்துச்சே, உங்களுக்கு 10மான்னு நினச்சா. கத்தர் பாரு, அது பானையில் மாவு குறையாதபடி, கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி கத்தோட ஊழியக்காரங்களுக்கு கொடுத்த என்ன பண்ணிச்சா? வர்த்திக்க பண்ணாரா. ஊழியக்காரு வரும்போ ஒரு நாள் வெறுமையாக ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொண்டு கொடுங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒருவன் உன்னை ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை கொடுங்க. இல்லையா காலில் இருக்க தூசியை உதறிய தள்ளி விட்டுட்டு வாங்க. நம்ம இல்லை, நம்ம விசுவாசி குடும்பங்கள் நம்ம போகிறோம். சந்தோஷமாக அம்மா வரலையேன்னு தான் எங்கள் ஜனங்களெல்லாம் என்ன நேசிக்கிறாங்க. யாரும் அப்படி இல்லை இது வரைக்கும். ஆனபடினால யார் வந்தாலும் நம்ம வீட்டில் நானல்ல, யார் வந்தாலும் பசியோடு வந்தேன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறதே கொடுங்க. தண்ணி கொடுங்க. இந்த ஊரில் பழக்கம், கேரளாவிலெல்லாம் யாரும் போனால் உங்களை உடனே உட்கார வச்சுட்டு யாரும் தண்ணி எல்லாம் தரமாட்டாங்க. அங்கே யார் வந்தாலும் உள்ளே வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனம் கேரளா ஜனம். வாங்க உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாக கூட்டிகிட்டு போய் எங்கள் உட்கார வச்சா தான். நான் அதான் நினச்சேன், இப்போ ஜனங்களெல்லாம் எங்கூட வராங்க, வீட்டுக்கு போனால் வாங்க ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் நான் போகிறதுனால எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரல. ஆனால் கேரளா ஜனங்க கூப்பிட மாட்டாங்க. அப்போமா அங்கே நின்ன இடத்துல இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும் நினச்சா, யாராவது ஒன்றா உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்குறதே இங்கே தான் தண்ணி எல்லாம் கொடுக்குறோம், அங்கே எல்லாம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனதுக்கப்புறம் நல்ல மனுஷரானா ஒரு டீ போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேரளாக்காருங்க. சும்மா வரவனுக்கெல்லாம் டீயை கொடுத்துட்டு உட்கார வைங்க. அவங்க பார்ப்பாங்க, வாசலில் நுழையும் போதே பார்ப்பாங்க எப்படிப்பட்ட ஜனம்னு. எல்லாரையும் உள்ளே ஏற்ற மாட்டாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க, பணக்காராக இருக்கிறாங்க. நல்லவனே கட்டவனே எல்லாம் உள்ளேட்டான். இங்கே கூட பாருங்கள், போன வாரத்திலூட யாரும் ஒருத்தவங்க வெளியில் வந்தாங்க, எங்கிட்ட சொன்னாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி. பார்த்தேன், நமக்கு தெரியல, முன்னும் பெண்ணும் தெரியல. கொஞ்சம் நேரம் பார்த்தேன், அந்த ஆள் போன பாடில்லை. அப்புறம் நானே போய் சொன்னேன், பா இங்கே நான் உள்ள ஆணுங்களெல்லாம் நான் அலௌடு பண்ணுறது இல்லைப்பா, போங்கப்பான்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த மாதிரி பயம் எவனாரும் நமக்கு என்ன தெரியும். என் விசுவாசிகளை தவிர யாரும் நான் உள்ளே ஏற்றுறது கிடையாது. இங்கே எப்பவும் பூட்டி தான் இருக்கும். ஐயா காலத்தில் திறந்து இருக்கும். இப்போ எனக்கு பயம், ஐயோ எப்படி காலம் கெட்டு போயிடுச்சேன்னு. நேற்றைக்கு 2 வேளை திறந்து போட்டேன், ஆசிரியர் வருவானே பெருக்க வருவானேன்னு. பார்த்தா பிள்ளைகள் விளையாடுது, பந்து காணுமா தேடி வராங்க. நடா பார்த்து இங்கே தான் படுத்துருக்கிறேன் நான். எத்தனை முறை தான் ஒரு படுக்க விடக்கூட மாட்டேன். கொஞ்சம் நேரம் திறந்துருந்தான். ஸ்கூல் லீவ் விட்டால் அவ்வளோதான். வாள் வந்து எடுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் மறதுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல முடியும். நமக்கு வேணாம் அந்த பிள்ளைகளை என்ன என்னப்பான்னு கேட்டேன். வாள் இருக்காது, தேடி கிடைக்க கூட இல்லை, போயிடுச்சு. அதே மாதிரி கெட்டு போன காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆனபடி நாலு கத்தர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், தேவனாகிய கத்தாவே நான் தங்கி இருந்தேன். என்ன வசனத்தை வாசித்தோம்? 1 ராஜா 17:20. 1 ராஜா 17:20 வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட எலியா. என் தேவனாகிய கத்தாவே நான் தங்கி இருக்க இடம் கொடுத்து இந்த விதவையின் மகனே சாக பண்ணினதினால் அவளுக்கும் துக்கத்தை வருவிக்கிறோ என்று கர்த்தரை நோக்கி எலியா சொன்னான். அதே போல் எலியாவுக்கு தேவன் அந்த அந்த இடத்துல அந்த விதவை மூலமாக ஆகாரத்தை கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, அவன் பையன் வியாதிப்பட்டுச்சு. அப்புறம் எப்படி இருக்கும்? உடனே அவர் கொண்டு போய் அந்த வியாதியாக இருந்த அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணி ஜீவனை வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி ஊழியக்காரி வீட்டுக்கு வரும்போது அவங்கள உபசரியுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. நீங்கள் யாருக்கு செய்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மத்தேயு 18 அதிகாரம் 25 அதிகாரத்துலையா, இந்த சரியவில் நீங்கள் எதை செய்கிற யாருக்கு செய்கிறீங்க? தெய்வத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்யுங்க, மனுஷனுக்கு இல்லை. நீங்கள் நான் எப்போ அதுதான் நினைப்பேன். எனக்கு யாராவது ஒரு பொருள் கொடுத்தா உடனே அதுதான் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த சரியவர்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ யாருக்கு செய்கிறீங்க? அப்பொழுது மத்தேயு 26, 25, 45 வாசிங்க. 44 வாசி. 44. அப்பொழுது அவர்கள் அப்போ இந்த செரியவல் யாருக்கு செஞ்சால் யாருக்கு செய்கிறோம்? நம்ம தெய்வத்துக்கு செய்கிறோம். வீட்டுக்கு வரீங்களா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, உங்களால் ஏண்டதே கொடுங்க. நம்ம கேட்க போகிறோம். நான் ஒரு நாள் வீட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டது கிடையாது. ஆனால் ஜனங்கள் செய்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அம்மா போனால் அதெல்லாம் கவனிக்கிறாங்க. நானல்ல, யார் வந்தனாலும் ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுங்க. அப்போ கத்தர் அதுக்கேற்ற பிரதிபலனை, ஊழியக்கார் வந்து ஜெபிச்சுட்டு போனால் அந்த பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எலியா அந்த வீட்டுக்கு போனோம், அந்த விதவையால் போஷிக்கப்பட்டோம். கத்தர் அந்த வீடை கடைசி மழை நாட்கள் வரும் வரைக்கும் அவட பானையில் மாவும் தூர்த்தியில எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. கத்தர் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுனால அந்த வீடை கத்தர் ஆசீர்வதித்தார். அதே போல் உங்களை தேடி வராங்களா, ஊழியக்காரி வராங்களா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு எதே கொடுத்தாலும் கத்தர் அவங்களுக்கு கொடுத்தது தெய்வத்துக்கு கொடுத்துக்கிறார். உங்களுக்கு ஒரு குறையும் கத்தர் வைக்க மாட்டார். அடுத்தது இன்னொரு வாசனத்தை வாசிப்போம். கத்தரை நோக்கி கூப்பிட்ட ஏசையா கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்களா? 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். ஏசையா கத்தரை நோக்கி கூப்பிட்டானா, வசனத்தை வாசிப்போம். இது என்ன நினச்சேன்னா, அவனை என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு ஆயுசு நாட்களே கொடுத்தார். அவனுக்கு ஏசையா 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 11 வசனம். 2 ராஜாக்கள் 20:11.
இது எப்படி என்ன நினச்சேன்னா, அவன் மரண தருவாயில் ஆயிடுச்சு. கத்தர் என்ன பண்ணாங்க? கத்தர் அவனோடு கூட இருந்தார். கத்தர் அவனுக்கு ஆயுஸ் நாட்களை எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாங்க? ஏசையாக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்பொழுது ஏசையா தீர்க்கதரிசி கத்தரையை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தின் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி கத்தர் அவன் ஆயுஸ் நாட்களை போன உயிரை கத்தர் என்ன பண்ணிட்டாங்க? திரும்பி. நம்மளும் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். சில ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மரண தருவாயில் இருப்பாங்க. அன்றைக்கி கூட அம்மா சொன்னாங்க, நான் போனேன், எங்கள் அம்மா உயிர் போகிற நிலவரத்தில் இருந்தாங்க. கத்தர் அவங்க மூலமாக அவங்க தாய்க்கு ஆயுஷ் நாட்களை நீட்டி கொடுத்தாங்க. ஆரும் இல்லை, பையன்கிட்ட இருக்குது, மருமகளுக்கு கவனிக்க மாட்டேன்னு, பிள்ளைகளுக்கு கவனிக்க மாட்டேன்னு. அவங்க அப்போ திடீர்னு போகும்போது உயிர் போகிறது. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு 80 82 90 84 வயசு அவங்களுக்கு. நான் பாப்பா நல்ல ஒரு தாய், ஏதாவது சேர்த்து வச்சது எங்கள் அம்மாவுக்கு கொண்டு கொடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விடுவான். எனக்கு கொடுத்து விட்றாங்க அந்த தாய். வெளிநாட்டுக்கு யாராவது டவலு கொடுத்தா இது அம்மாவுக்கு கொண்டு கொடுன்னு எனக்கு கொடுத்து விடுது பாரு. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. அவங்க என்ன நேசிக்கிறாங்க. அந்த தாய் 84 வயசு தாய் அம்மா கிட்ட கொடுத்து எனக்கு அம்மாவுக்கு கொண்டு கொடு, அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு கொடுத்து விடு. உடனே அன்றைக்கி ஒரு மருவம் அவங்க பையன் பேர பையன் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. ஒரு சின்ன டவல் எனக்கு தந்திருக்காங்க அவங்க அக்கா. உடனே அவங்க அம்மா அக்கா கூப்பிட்டு சொன்னாங்களா, நீ ஏன் அந்த சின்ன டவல் அம்மாவுக்கு கொடுத்த? பெரிய டர்க்கி டவல்னு கொடுத்து இது கொண்டு அம்மாவுக்கு கொடு, இது நீ அது கொண்டு கொடுத்துட்டு அது வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி பாருங்க. அந்த தாய் உலகத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு அவங்களுக்கு நான் இது வரைக்கும் இது ஒரு தண்ணி விட கொடுத்தது கிடையாது. என்ன நேசிக்கிறாங்க பாருங்க அந்த தாய். ஒரு வயதான தாய். இப்போ ஊழியக்காருக்கு யாரும் இல்லையேன்னு அவங்க செய்கிறாங்க. கத்தோட ஊழியக்காருக்கு நீங்கள் செய்யுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பண்ண? ஏசையா தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் ஆயுஸ் நாட்களை கத்தர் நீட்டி கொடுத்தார். 15 வருஷம் கத்தர் அவன் ஆயுஸ் நாட்களை நீட்டி கொடுத்தார். இதான் முதலாவது 6 தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. மோச தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. 2வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட சிம்சோன். 3வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட சாமுவேல். 4வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட தாவீது. 5வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட எலியா. 5வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட ஏசையா. 6வது கத்தரையை நோக்கி கூப்பிட்ட ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டானா. 2 நாளாகமோ 14 அதிகாரம் 11 வசனம். 2 நாளாகமோ 14 11. கத்தரையை நோக்கி கூப்பிட்ட ஆசா. ஆசா தன் தேவனாகிய கத்தரையை நோக்கி கூப்பிட்டு, கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலமில்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. நான் அடிக்கடி இந்த வசனம் வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே பலனற்றவனுக்காகிலும் பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உனக்கு இது உதவி செய்கிறதே லேசான காரியப்பா. ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யணும். இந்த வசனம் வச்சு அடிக்கடி நான் ஜெபிப்பேன். ஆசா ஜெபிச்சது மட்டுமல்ல, நானும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உண்மையை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கத்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷனுமே மேற்கொள்ள விடாது என்றார். கத்தர் என்ன பண்ண? ஆசா ஜெபம் பண்ணது போல நம்ம இந்த நாட்களில் தேவன் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்ய, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ஜபத்துக்கெல்லாம் நீ பதிலளித்தீரப்பா. எந்த கூப்பிடுதலோட நீ கேட்டுன்னு சொல்லி இந்த 3வது வாரத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது கத்தர் உன் ஜப நீ வேதனையோடு வந்திருக்கிற, துக்கத்தோடு வந்திருக்கிற, பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. யாரிடத்துல நம்ம போய் சொல்ல முடியாது. இயேசுவை தவிர ஒருத்தரும் இல்லை. மனுஷன் மாறி போகும், மனுஷோட அன்பு மாறி போகும். இயேசு மாறாதவர். இயேசுவை மட்டும் நம்பி ஆண்டவரே தேடும் போது கத்தர் இந்த வாரத்தில் உன்னோடு கூட இருந்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்த தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வார்.